சீமான் வந்து என்னன்னாக்கா அயல்நாட்டு பணம் வருதுன்னு சொல்லி அவரை பிடிச்சாங்க. அந்த பிரபாகரனை பார்த்தேன்னு போய் பேசுறேன். அந்த ஆயிரக்கணக்கான பொய்கள் இது ஒரு பொய். இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கவங்களாம் வந்து விஜய்ங்கிற எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொடியூசர் வந்துட்டு என்ன கட்சி விட்டு போக ஆரம்பிச்சான். ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தால் அவனும் போக ஆரம்பிச்சான். அவரை கட்சி மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அதனால தான் அவர் கத்துறாரு. அது என்ன தப்பு? கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? முதல்ல இப்போ மதிய உணவு போட்டது காமராஜர் வந்து காலையில் மத்தியானம் 2 வேளை பட்டி கட்டு போட்டார. கழிவறையில் இருந்துட்டு பேசக்கூடாது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள். முதல்ல நீ வெளியில வந்து சுத்தமான இடத்துக்கு வந்துட்டு பேசு. நீ கழிவறையில் உட்காந்துக்கிட்டு பார்க்க, நீ கழிவறையில் உட்காந்து பார்க்குறவங்க கழிவறை தான். இசை வெளியிட்ட விழாவுக்கு தான் பெரிய கூட்டமே வருது. அதே மாதிரி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கணும். சிறந்த தமிழ்நாடு 1920 கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெயர் வந்துச்சு. அது இன்னைக்கு ஒரு தொடர்ந்துக்கிட்டு அதில் என்ன தப்பு கட்டுக்கிறீங்க? கோயிலுக்குள்ளார போனால் சட்டையை கட்டுக்கிறான்னு எவன் போராடினா? எதுக்காக சட்டையை கட்ட சொல்றாங்க? நான் பூணல் போட்டிருக்கேனா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் கரெக்டாக சொல்றேன். அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் புத்தி கிடையாது. தமிழ் மக்கள்லாம் முட்டாள்கள். சீமான அளவுக்கு யாரும் புத்தி இருக்கு? சீமானுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சார் வணக்கம். வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்துனது சரிதானா? முதல்ல அத சொன்னது வந்து பாரதியார் 1920 சொன்னார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு 1920 கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெயர் வாங்கிடுச்சு. அது இன்னைக்கு ஒரு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுல என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? கல்வியில் சிறக்காத தமிழ்நாடுன்னு சொல்லுங்கிறீங்களா? கல்வியை கற்காத தமிழ்நாடுன்னு சொல்லுங்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன தப்புன்னு சொல்லுங்க. இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா போல நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இருக்கட்டுமே, இசை வெளியீட்டு விழாவுக்கு தான் பெரிய கூட்டமே வருது. அதே மாதிரி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அர்த்தம். 207 பள்ளிகளை மூடிட்டு கழிவறைகளை விட மோசமான வகுப்பறைகளை வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற விழா நடத்தலாமா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுது. எந்த இடத்துல எல்லாம் கழிவறை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் கொடுக்க சொல்லு. கழிவறையில இருந்துட்டு பேசக்கூடாது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள். முதல்ல நீ வெளியில வந்து சுத்தமான இடத்துக்கு வந்துட்டு பேசு. நீ கழிவறையில உட்காந்துக்கிட்டு பார்க்க, நீ கழிவறையில உட்காந்து பார்க்குறவங்க கழிவறை தான். தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்பட்டுட்டு உட்காந்துட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. எஜுகேஷன்னா தமிழ்நாடு தான் வந்துருச்சு. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதை வந்து நான் பார்த்துட்டு நான் பார்க்கல. வர்த்தகத்துல நம்ம இல்லையே. படிச்ச வேலைக்காரனை பொறுத்தவங்க காலை உணவு பள்ளி மாணவர்களுக்கு பெருமையா பேசுறாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு காலை உணவு கூட தர முடியாத சூழ்நிலையில தான் அவங்க பிள்ளைகளோட பெற்றோரை வச்சிருக்காங்கிறதையும் பேசுறாங்க. அப்ப மதிய உணவு போட்டது காமராஜர் வந்து காலையில மத்தியானம் 2 வேளை பட்டி கெடுத்தாங்கன்னு போட்டாரா? காமராஜரை கிண்டல் பண்ற பேர். ஆமா, இப்போ ஜேபிஆர் நடத்தினாரு காலேஜ். இப்ப ஜேபிஆர் இல்ல. அந்த காலேஜுக்கு நான் அடிக்கடி போவேன். ஜேபிஆர் காலேஜ் இன்னும் காலேஜ் இருக்குது. என்ன தெரியுங்களா? காலையில வந்து பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நேரா அவங்களுக்கு கிளாஸ் ரூம் போறதுக்கு முன்னாடி காஃபி பிஸ்கட் கொடுத்துட்டு தான் கிளாஸ்குள்ளார கொண்டு போறாரு. எனக்கு காரணம் தெரிய இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எதுக்காகும்? ஏப்பா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வர்றான் பஸ்ஸில், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். நேரா உள்ள போய் உக்காந்து நீ லெக்சர் ஆரம்பிச்சா நீ பஸ்ஸில் அடிச்சு அடியை விட அடி பெருசா எல்லாம் இருக்கும், தாங்குவானா? அதனாலதான் உள்ள வந்த உடனே அவன் தெம்பா விட்டுன்னு சொல்லி 2 பிஸ்கட்டு ஒரு காஃபியை கொடுக்குறாங்க. தெம்பாயிடுறான். 11 மணிக்கு டிஃபன் கொடுத்துறேன். இல்லாம கொடுக்கல, இல்லன்றதுக்காக கொடுக்கல. அவனுக்கு அந்த அப்பதான் அந்த பாடத்தை கவனிக்கிற தெம்பு வருங்கிறதுக்காக கொடுக்கணும். அவ்வளவுதான். அது இதுக்கு இந்த வியாக்கியானம் சொன்னீங்கன்னா அது காசு இல்ல சோறு உனக்கு வந்து பிச்சை போடல. படிக்க வந்தீங்கன்னா உனக்கு சோறுன்னு சொல்லணும். அவன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொழிலுக்கு போறான். எவ்வளவு இருக்குது. இது வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கல, எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அந்த ஜேபிஆர் காலேஜில் பிச்சைக்காரனை போய் சேருவோம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு டொனேஷன் கொடுத்து சேர்ந்துருப்பான். அந்த டொனேஷன் கொடுக்குற பையனுக்கு வந்து காலையில் டிஃபன் எல்லாம் போயிருக்குமா? அதனால வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வர்ற, டயர்டா வர்ற,
அந்த அந்த சமயத்துல அவனுக்கு காஃபியை கொடுத்த உடனே அவன் தெம்பா உட்காருவான். முதல் 2 பீரியட் நல்லா அட்டன் பண்ணுவான். 3வது பீரியட் டைம்ல வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றீங்க. சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த 2 ஹவர் நல்லா பிரமாதமா உட்காந்துடலாம். மத்தியான சாப்பாட்டை நீ வீட்டுல இருந்து கட்டி எடுத்துருமா, வீட்டை சமைக்க முடியாம தடுமாறுற பெற்றோர்கள் இருக்காங்க. அந்த சிரமத்தை குறைக்கிறாங்க. இங்க சாப்பாடு போட்டாங்க, காசை வாங்கிக்கிறாங்க, ஃப்ரீயா கொடுக்கல. சாப்பாட்டுக்கெல்லாம் காசை வாங்கிட்டாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கல. அன்னதானம் பண்ணல, காசு வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. ஆக இந்த குற்றச்சாட்டு அடிப்படையே இல்லாத கழிவறையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனுடைய மூளை, அந்த கழிவறை மூளையோட பேசுன குற்றச்சாட்டு. நிகழ்ச்சிக்கு பேர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஆனா அதுல பேசுறவங்க எல்லாம் சினிமாக்காரனாவே இருக்காங்கிறதையும் சொல்றாங்க. சினிமாவில் இருந்து கல்வி கத்துக்கிட்டு வந்தவன், சிவகார்த்தியெல்லாம் படித்தவன், அவங்களாம் தானே பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா சினிமாக்காரெல்லாம் அறிவு கட்டவன் அர்த்தமா? இல்ல, அவங்க வந்து கல்வியாளர்கள் யாரையுமே கூப்பிடல. பிரின்ஸ் கஜேந்திர பாபு இருக்காங்க, நித்யா செல்வகுமார்னு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி கல்விக்காகவே சிறந்த கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கருத்துக்கள்லாம் தெரியுங்க. நான் நிறைய கூட்டங்களில் கலந்துகிட்டு இருக்கேன். என்ன கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என் கருத்துக்கள் எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கிறத கேட்கலாம் இல்ல. ஒரு புது இடத்துல இருந்து பல புது விஷயங்கள் வரும் இல்ல. பைபாஸ் சர்ஜரி இருக்குதுங்க, இதய ரத்த நாளா மாற்று அறுவை சிகிச்சை. என்னன்னா இதயத்துக்கு சப்ளை பண்ற ஆற்றின் பேர் வந்து கொரோனரி ஆற்றின் பேர். அதை அடைச்சிக்கிச்சுன்னா அந்த அந்த ரத்தத்தை எப்படியாவது இதற்கு கொடுக்கணும். அந்த ஆற்றையை வந்து இது பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னா, அது சின்ன ஆற்று, அதை எடுத்தா சரியா ரிப்பேர் ஆகல. இப்படி இப்படி இருக்கும். இது இந்த இடத்துல இருந்து ஒரு கொரோனரி ஆட்ரி ரைட்டு லெஃப்ட்னு பிரியும். இது என்ன பண்ணாங்க, இந்த லெஃப்ட் கொரோனரி ஆட்ரி பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு கனெக்ஷனை எடுத்து இப்படி சுத்தி பிளாக் ஆனதுக்கு அப்புறம் அதை தாண்டி இதயத்துக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. இதுதான் பைபாஸ். அடைச்சிக்கிட்டு இருக்கிற குழாயை கவலைப்படாம இன்னொரு குழாயை போட்டு மாத்தி விட்டாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தவங்க யார் தெரியுங்களா? டென்டன் கோலிங்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட், அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இதை எப்படிடா சரி பண்ணணும் போது அவருடைய பிளம்பர் வந்தான். வீட்டில் பாத்ரூம் அடைச்சிக்கிச்சு. சார் அந்த பைப் போயிடுச்சு, அதை எடுத்தா இன்னும் தண்ணியெல்லாம் பயங்கரமாக இதாகும். அதுக்கு பதிலாக நான் ஒரு பைப்பை வந்து பைபாஸ் பண்ணி மாட்டி விட்டேன் சார். மெயின் பைப்பில் இருந்து கனெக்ஷன் எடுத்து இப்படி போட்டான். இதே பார்த்தாரு. இது மாதிரி ஹார்ட்டுக்கு பண்ண முடியாது. ஏன் சார் இதில் பண்ணும்போது அதை பண்ண முடியாதாங்க? அப்படி வந்ததாங்க பைபாஸ். பிளம்பர் கொடுத்த ஐடியா. இன்னைக்கு டெக்சாஸ்ல போனீங்கன்னா அந்த பைபாஸ் சர்ஜரி, ஃபாதர் ஆஃப் பைபாஸ் சர்ஜரி டென்டல் கோலி பக்கத்தில் இந்த பிளம்பர் படத்தை வச்சிருக்காங்க. இதே நிபுணர்களை கேட்டு சொல்லலாமே. கழிவறை மூலக்காரன். கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்கியது அதிமுக தான். ஆனா நாங்க தான் அதை செய்தோம்னு பொய் பிரச்சாரம் சொல்லி பெயர் வாங்க துடிக்குது திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக வைக்குது. யார் சொல்லுங்க? எடப்பாடி. அது எடப்பாடி அவர் தான் சொல்லுவார். எதுனாலும் அவர் செஞ்சிருப்பார். போரூர்ல பாலம் கட்டினது திமுக, எம்ஜிஆர் பாலம்னு பேர் வச்சாரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கட்டினது திமுக, ஜெயலலிதா எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் வச்சிருக்காரு. சென்ட்ரல் ஸ்டேஷனை கட்டினவன் வெள்ளக்காரன். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன் பேர் வச்சது. அந்த மாதிரி ஆளு அப்படிதான் கேட்பாரு. எவன் சந்ததுக்கு ஊர்ல நடக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் மாற்ற சந்தனம் பூச்சிட்டு சுத்துற ஆசாமி. இவர் என்ன பண்ணி கிழிச்சாரு? 5 வருஷம் பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்காதங்கிற தவிர இவருடைய பேச்சு என்ன இருக்கு? எது செஞ்சாலும் நான் செஞ்சேன் பாரு. அவருக்கே தெரியாது அது எங்க இருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? முதல்ல இதுதான் சட்டமன்ற உறுப்பினர். அதெல்லாம் அங்க அன்னைக்கே பேச வேண்டியது. கல்வி கேட்டு போச்சுன்னு சொல்ல வேண்டியது. கட்டடத்துக்கு சமூக நீதிங்கிற பேர் வச்சா சமூக நீதி வந்துருமா? எஸ்சி, எம்பிசி, பிசி மாணவர்கள் எல்லாரையும் ஒரே ஹாஸ்டல்ல உங்களால தங்க வச்சு அவங்கள படிக்க வைக்க முடியுமா கேக்குறாங்க. அது நியாயம் இல்லை. நான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். ஹாஸ்டலில் தான் இருந்தேன். எல்லாரும் என்னுடைய ரூம்மேட் எல்லாம் பட்டியலத்தை சேர்ந்தவங்க தான். சண்முக சுந்தரராஜன் தான் என் ரூம்மேட்டு. பட்டியல் இன்னொருத்தர் வந்து உஸ்மான் ஒருத்தர் இருந்தார், ஒரு முஸ்லீம். நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா. அங்கே ஒன்று எல்லாம் ஒரே மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். ஒன்றா தான் சினிமாவுக்கு போயிட்டு இருந்தோம். பட்டியல் என்னங்கிறது வந்து சொல்லிக்கிட்டு வர்றது இல்லை. எங்கள் தொழிற்கல்விக்காக எல்லா ஹாஸ்டல்லையுமே அப்படி தாங்க இருக்குது. சில இடங்கள்ல வந்து இவங்களுக்குன்னு சில இடங்கள் கேட்டாங்கிறதுக்காக சமூக நல கூடன்னு வைக்கிறாங்க. நான் இதெல்லாம் கூட அது என்னது, அந்த இது கலைஞர் ஒன்று ஆரம்பிச்சாரு, சமத்துவபுரம். அதை கூட நான் ஏத்துக்கல. சமத்துவபுரம் ஊருக்குள்ளார இருக்கணும். இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா, ஊருக்கு ஒதுக்குப்புறம். நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க.
முதல் வந்து பட்டியலத்தை வந்து திருமணம் நாட்டு நகரத்தினுடைய மத்தியில் நடந்தது வந்து சேலத்தில் தான் நடந்தது. அக்ரஹாரத்தில் நடத்தினாங்க. யார் நடத்தினா தெரியுங்களா? ராஜாஜி. யாருக்கு நடத்தினார் தெரியுங்களா? எங்க அப்பா வந்து கலெக்டருடைய பிஏ. எங்க அப்பாவுக்கு உதவியா இருந்த முத்துசாமிங்கிறவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர். அவருடைய திருமணத்தை ராஜாஜி தலைமையில என் தந்தையார் நடத்தினார். கஸ்தூரின் பேரவர் அந்த முத்துசாமிங்கிறவருக்கு அவர் தாசில்தாரா இருந்தார். அக்ரஹாரம் கோயிலுக்கு பக்கத்துல இது பண்ணி அங்க இருந்த குழாயில தண்ணி பிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க பட்டியலத்துக்கு. அது எப்போ இது நடந்தது? 1930கள் 20கள். ராஜாஜி அப்போ வந்து சேலம் சேர்மன், முனிசிபல் சேர்மன் ஐயர் நடத்தினாரு. ஒரு பட்டியலத்தை சேராத பிற்படுத்தப்பட்ட கஸ்தூரி நடத்தினாரு. பட்டியலத்தை திருமணத்தை நடுவூர் நடத்தினாங்க. அதெல்லாம் தான் புரட்சி அன்னைக்கு இருந்த காலம். அதனாலதான் சேலத்தில் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெட்டை கோளைங்கிறதெல்லாம் வட மாவட்டங்கள்ல இருக்கவே இருக்காது, தென் மாவட்டங்கள்ல தான் வரும். ஏன்னா அங்க வந்து திராவிட இயக்கங்கள் பரவல சரியா. இன்னைக்கு கன்னியாகுமரியில வந்து திராவிட இயக்கங்கள்லாம் கிடையாது. அங்க எல்லாம் தான் அந்த இதெல்லாம் இருக்கு. அந்த பகுதிகளுக்கு போனதான் எல்லாம் இருக்கு. கோயிலுக்குள்ளார போனா சட்டையை கட்டுங்கிறானே எவன் போராடினா? எதுக்காக சட்டையை கட்ட சொல்றாங்க? நான் பூணூல் போட்டிருக்கேனா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இதை கட்ட சொல்றான். அதை தடுத்து போராடிங்க நீங்க. திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து விஜயை ஒழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு பேச்சு எடுப்படுது. யார் யாரும்? திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் விஜய ஒழிக்கிறதுக்கு கூட்டு சேர்ந்ததாக ஒரு தகவல் வருது. உண்மையாக அதை இப்படியெல்லாம் ஏற்றி விட்டு தானே 38 பேரை கொண்டுங்க. இது மாதிரி ஏற்றி விடுங்க. இந்த மாதிரி பேசிதான் விஜய் ஏற்றி விட்டு எல்லாம் பண்ணி 38 பேருக்கு சாவறதுக்கு காரணமா இருந்தது நீங்க தான் பொறுப்படுத்து. அவரை ஒழிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு கதை விட்டுருக்கீங்க. அதை நம்பிட்டு தான் அவர் வந்து எந்த பொறுப்பும் இல்லாம ஒரு கூட்டத்தை நடத்தி 38 பேர் சாவறதுக்கு காரணம். அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த இந்த மாதிரியான தகவல்கள் தான். சமீபத்துல முதலமைச்சர் வந்து சீமான் அவர்கள் சந்திக்க போனாரு. முத்து இறந்ததுக்கு அப்புறம் அவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து மொத்தமா மாறுது. அவர் திமுக எதிர்ப்பை விட விஜய் எதிர்ப்பு தான் அதிகமா பண்றாருங்கிற ஒரு இதையும் பேசப்படுது. அது என்ன சொல்ற, 2 பேரும் சினிமா அடிப்படையா வச்சுக்கிட்டு வந்தவங்க. விஜய் இது சீமான் கூட நின்னவெல்லாம் எதுக்காக நின்னா? என்னைக்கோ ஒரு நாள் படம் எடுப்பாரு, நமக்கு சான்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக நின்ன கூட்டம் தான் அது. அதே மாதிரி விஜய் கிட்ட என்னத்துக்கு அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க? என்னைக்கோ பெரிய ப்ரொடியூசர், அவங்க அப்பா ஒரு டைரக்டர், அவங்க எடுக்கிற படத்துல நமக்கு சான்ஸ் கிடைக்கும், சினிமா ஒரு காலத்துல மறுபடியும் வந்ததுன்னா நமக்கு சான்ஸ் கிடைக்கும்னு போற கூட்டம் தான் அத்தனை பேரும். அதனால 2 பேத்துக்கு தொழில் போட்டி இருக்கு. ஒரே அடிப்படையில் அரசியலுக்கு வந்தவங்க. நம்மளாட்டும் இன்னொரு சினிமாக்காரன் வந்துட்டாங்கிறத கோவத்தை சீமான் கத்துறாரு. அதுக்கு நம்ம இவ போற இடத்துல எல்லாம் விஜய வந்து மிக கடுமையாக தான் சீமான். இன்னைக்கு அவருடைய பொழப்பு அதில் நடக்கணுங்க. இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கவங்களாம் வந்து விஜய்ங்கிற எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடியூசர் வந்துட்டா எல்லாம் கட்சி விட்டு போக ஆரம்பிச்சிட்டான். 1-2 பேர் தான் இருந்தா அவனும் போக ஆரம்பிச்சிட்டான். அவரை கட்சியை மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அதனாலதான் அவர் கத்துறாரு. என்ன தப்பு? விஜய் வந்து திமுகல இருந்து 2 இட்லி, அதிமுகல இருந்து 2 தோசை எடுத்து பிச்சு போட்டு ஒரு உப்புமாவை கிண்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. இருக்கட்டும், உப்புமாவும் நல்லா தான் இருக்கு. அண்ணாவும் எம்ஜிஆரும் சனியன் அப்படி ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. யாரு? சீமான். மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆசாமி. அவருக்கெல்லாம் போய் பதில் இதெல்லாம் அவர் சொன்னாரா? சொல்லியிருந்தா நான் பதில சொல்லிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் புத்தி கிடையாது. தமிழ் மக்கள் எல்லாம் முட்டாள்கள். சீமான அளவுக்கு யாருக்கு புத்தி இருக்கு? முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூட போகாத சிஎம் வந்து இடி ரைடு வந்தா உடனே வந்தா ஓடி வர மோடி அப்படின்னு போறாரு அப்படிங்கிறதையும் பேசுறாரு. இடி ரைடு எப்போ வந்தது? திமுக அமைச்சர்கள் மீது அவர் அவங்க தானே போயிருக்கணும். அவங்க இடி ரைடு வந்தாரு. அவங்க செந்தில் பாலாஜி எல்லாம் போட்டா கோர்ட்டு நிறுத்தினாங்க. நிரூபிக்கல. இடிங்க பேசாம தானே விட்டாங்க. ஸ்டாலின் வீட்டுல எப்போ ரைடு நடந்து எப்போ அவரு அதுக்காக போனாரு? சீமான் வந்து என்னன்னாக்கா அயல்நாட்டு பணம் வருதுன்னு சொல்லி அவரை பிடிச்சாங்க. பார்க்காத பிரபாகரனை பார்த்தேன்னு போய் பேசுறேன். அந்த 1000கணக்கான பொய்கள்ல இது ஒரு பொய். சீமானுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நன்றி சார்.